அலர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. பிக்சர் சீசன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இவங்க சென்சஸ் ஸ்டைல்ல வீடு வீடா வராங்க. ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வோட்டர்ஸ் ஐடி நம்பர், ரெஜிஸ்டர்ட் போன் நம்பர், ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. பாக்குறதுக்கு இது என்னமோ சென்சஸ் எடுக்க தான் வந்திருக்காங்கங்கிற மாதிரி தான் தோணும். நம்ம பேசினா மட்டும்தான் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கிறது சொல்றாங்க, இல்லைன்னா பொத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, உங்க ரெஜிஸ்டர்ட் போன் நம்பர் ஒரு SMS வந்திருக்கும். அந்த SMSல வர்ற OTP நம்பர் எங்க கூட ஷேர் பண்ணுங்கங்கறாங்க. இத தயவு செஞ்சு எக்காரத்தை கொண்டு பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்டா நாங்களா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் டைம்ல 1-2 ஏதாவது பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. OTP டீடைல்ஸ் கொடுத்த வீட்டுல அவங்க கட்சியோட ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. இது எதுக்குன்னா ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். ஆமா, பட்டுவாடா பண்றதுக்கு. ஏன்டா அரசியல் நாய்ங்களா, வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? எலெக்ஷன் கமிஷன் ஒருத்த இருந்தா அவன் என்ன பண்ணி இல்லாத இதெல்லாம் புடுங்கிட்டு இருக்கிற. இல்லாத புடுங்கியே வெட்ட வெளியா பண்ணிட்டு இருக்கிற. இதெல்லாம் விட்டுரு. எப்போ புடினா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு, காலேஜ்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது காசு எடுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. புடுங்கி வச்சு வீரத்தை காட்டு. இதுல ஏன் எனக்கு இன்னும் ரொம்ப வெறுப்பாகுது அப்படின்னா, பல இடங்கள்ல மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. இது பெரிய கட்சிகள் மட்டும் இல்லை, இப்ப லான்ச் ஆன சின்ன சின்ன பேப்பர் வெயிட் கட்சிகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரும் நம்மளுடைய டீடைல்ஸை தர வேண்டாம். அதே மாதிரி சும்மா சொல்லுங்க சார், நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ டப்பி சாத்திட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஃபேமிலியில இருக்கிற சீனியர் மெம்பர்ஸ்க்கு தயவு செஞ்சு இதை பத்தி தெரிவிங்க, விழிப்புணர்வோட இருங்க.